ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ தான் நான் மென்டலி ஃபிசிக்கலி பேக் டு நார்மலுக்கு வந்தது மாதிரி நானே ஃபீல் பண்ணுறேன். ஸோ இன்னும் நம்ம ஃபிட்னஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணாமல் ஹெல்த்தியான ஒரு லைஃப் ஸ்டைலுக்குள்ளாடி போகாமல் இருந்தால் நல்லா இருக்காது அப்படின்னு தோணுச்சு. அப்படி டிசைட் பண்ணி தான் நம்ம ஓகே வெயிட் லாஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுவோன்னு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஹோப் எல்லோரும் அதை பார்த்துருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து கிறிஸ்மஸ் வெயிட் லாஸ் சேலஞ்ச் டே 1 இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு இருக்கும்போது நம்மளோட ஒரு சப்ஸ்கிரைபர் இன்ஸ்டாகிராமில் நமக்கு டிஎம் பண்ணி கைண்டாக ரிக்வஸ்ட் மாதிரி கேட்டிருந்தாங்க. அக்கா, நம்ம டயட் ஸ்டார்ட் பண்ணுவோம், எனக்கும் வெயிட் லாஸ் பண்ணணும், ஆனால் நம்ம தீபாவளிக்கு அப்புறமா ஸ்டார்ட் பண்ணுவோமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. என்னால் அவங்களோட ஃபீலிங்ஸை நல்லாவே புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா நானும் இப்படி பல நாட்களை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். என்னோடய பர்த்டே வருது, பர்த்டேவை நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டயட் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தா கிறிஸ்மஸ் வரும், கிறிஸ்மஸ் வருது, கிறிஸ்மஸ் முடிச்சுட்டு நம்ம சூப்பராக டயட் ஸ்டார்ட் பண்ணலான்னு யோசிப்பேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தா நியூ இயர் வரும், நியூ இயர் முடிச்சுட்டு பண்ணலான்னு யோசிப்பேன். அதுக்கப்புறமா புதுசாக ஒரு நியூ இயர் வந்ததும் ஏதாச்சும் டூர் பேக்கேஜ் பிளான் பண்ணி இயர்லி ஒன்ஸ் போகிற டூர் போவோம். அப்போ அந்த டூர் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பேன். இப்படியே டயட் ஒவ்வொரு நாளும் போயிட்டே இருக்கும். இப்படி ஒவ்வொரு நாளைக்கு பண்ணலான்னு போயிட்டு இப்போ தான் நான் டயட்டில் ஓரளவு கன்சிஸ்டன்சியை ஃபாலோ பண்ணி டயட்டுனா என்னது அப்படிங்கிறத ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிட்டு ஓகே நம்ம நாளைக்குன்னு வைக்கணும்னு கூட இல்லை, ஒரு நாளைக்கு நமக்கு ஒரு பிடிச்ச ஃபுட் எடுக்கணும்னு ஆசைப்பட்டோமா அதை நெக்ஸ்ட் டே எப்படி பேலன்ஸ் பண்ணணும், இப்படிப்பட்ட நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு ப்ராப்பராக இப்போ தான் கன்சிஸ்டன்சியாக டயட் ஃபாலோ பண்ணி சூப்பராக வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னால் அதனால் அவங்களோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. அதனால் ஓகே தீபாவளி வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு தீபாவளிக்கு அப்புறத்துலேருந்து டயட் ஸ்டார்ட் பண்ணலாம். தீபாவளிக்கு அடுத்த நாள்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணால் கூட கிறிஸ்மஸ் நியூ இயர் வரும்போது 60 days நமக்கு சூப்பராக கம்ப்ளீட் ஆகும். 60 daysக்கு அப்புறமா ரிசல்ட்டும் நமக்கு சூப்பராக கிடைக்கும். அண்டு கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயரையும் சூப்பராக என்ஜாய் பண்ணிக்கலாம். அப்படி தான் நான் இப்போ பிளான் பண்ணியிருக்கேன். நமக்கு இப்போது 20 தீபாவளி, அதாவது கம்மிங் மண்டே நமக்கு தீபாவளி. ஸோ நான் டியூஸ்டேலேருந்து டயட் ஆரம்பிக்க போகிறேன். வெனஸ்டேலேருந்து நான் வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். நீங்களும் டியூஸ்டேலேருந்து ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் ஓகே தான், இல்லை வெனஸ்டே வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் ஓகே தான். ஆனால் வீடியோ பார்த்துட்டு ஆரம்பிக்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணுறதுக்கு நீங்களும் டியூஸ்டேலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா நான் ஃபாலோ பண்ணுற அதே சேம் டயட்டை நீங்களும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நான் யாருக்குமே சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் ஃபாலோ பண்ணுற டயட்டு எனக்கு பிடிச்சிருக்கும், ஆனால் அதே டயட்டு உங்களுக்கு பிடிக்கணும்னு இல்லை. உங்களுக்கு வேறு மாதிரியான ஒரு டயட் சார்ட் பிடிச்சிருக்கும். அப்போ நீங்கள் அந்த மாதிரி டயட் சார்ட் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம டுகெதராக டயட் இருக்க போகிறோம், அவ்வளோதான். அதை தாண்டி நம்ம ஒரே மாதிரி டயட் இருக்கணும், ஒரே மாதிரி எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படி எதுவுமே இல்லை. நமக்கு எது முடியுமோ அதை தான் நம்ம பண்ண போகிறோம். ஒரு சிலருக்கு டயட் மட்டுமே இருந்து வெயிட் லாஸ் பண்ணுவோன்னு தோணும், ஆனால் ஒரு சிலருக்கு கூட ஒர்க் அவுட்டும் பண்ணுறது ஓகேவாக இருக்கும். இது ஒவ்வொருத்தங்களை பொறுத்தது. சிலர் நம்ம ரொம்ப ஒபீஸாக இருப்போம், அப்போ டயட் மட்டும் இருக்கிறது தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். கூட ஒர்க் அவுட்டை ஆட் பண்ணும்போது அது கொஞ்சம் இன்கன்வீனியண்ட்டாக இருக்கும். இப்படி டயட்லேன்னு மட்டும் இல்லை, எந்த ஒரு விஷயத்துலையுமே நமக்கு இன்கன்வீனியண்ட்டாக இருக்கிற ஒரு விஷயத்த மற்றவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு கட்டாயத்தினால நம்மளும் அதை ஃபாலோ பண்ணோன்னா அதில் கன்சிஸ்டன்சியாக கண்டிப்பாக இருக்க முடியாது. ஸோ நம்ம டயட் ஸ்டார்ட் பண்ணி அதில் கன்சிஸ்டன்சியாக இருக்கணும் அப்படின்னா டயட்டில் உங்களுக்கு என்ன ஃபுட் எடுத்துக்க உங்களுக்கு பிடிக்குதோ அதை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ண ஆசையாக இருக்குன்னா ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க, இல்லை ஒர்க் அவுட் இப்போ பண்ணிக்க வேண்டாம், கொஞ்சம் வெயிட் லாஸ் ஆனதுக்கப்புறமா பாடி கொஞ்சம் லைட்டாக ஃபீல் ஆனதுக்கப்புறமா நம்ம ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணலான்னு மைண்டில் அப்படி ஃபீல் ஆகுதுன்னா அப்போ ஒர்க் அவுட்டை கொஞ்ச நாளுக்கு அப்புறமா பண்ணிக்கலாம். ஏன்னா நான் இதெல்லாம் கோத்ரோ பண்ணியிருக்கேன். ஏன்னா என்ன ஃபஸ்ட்டில் இருந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் வெயிட் லாஸ் ஜேர்னியை ஆரம்பிக்கும்போது 1 or 2 kgsல இருந்தேன். அப்படி 100 kgsக்கு மேலே என்னோடய வெயிட் இருந்தப்போ நான் ஃபஸ்ட்டில் டயட் மட்டும்தான் இருந்தேன். ஒரு 6 கிலோ குறைஞ்சதுக்கு பிறகு தான் மெதுவாக வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஒர்க் அவுட் என்னோட டயட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணவே ஆரம்பித்தேன். ஸோ இப்படி நமக்கு டயட்டில் என்ன பிடிக்குமோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது மட்டும்தான் டயட்டில் இந்த வெயிட் லாஸ் ஜேர்னியில் கன்சிஸ்டன்சியை கீப்பப் பண்ணிக்க முடியும். அதை மட்டும் மைண்டில் வச்சுட்டு வெயிட் லாஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்மளோட கிறிஸ்மஸ் நியூ இயர் வெயிட் லாஸ் சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இன்னும் நமக்கு 5 நாள் இருக்குது. ஸோ இந்த 5 நாளுமே நான் ஏதாவது வெயிட் லாஸ் ரிலேட்டட் வீடியோ அப்டேட் பண்ணிட்டு தான் இருப்பேன்.
இன்றைக்கி மார்னிங் வெயிட் செக் பண்ணும்போது 89.50 கிலோகிராம் நான் வெயிட் இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 90 கிலோன்னே வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட நம்ம ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் ஒரு 12 கிலோ வெயிட் வந்து குறைச்சிருக்கோம். இந்த 12 கிலோ வெயிட் குறைச்ச எக்ஸ்பீரியன்ஸை வச்சு இனி வரப்போகிற 5 நாளுமே வாட் எவர் இட் இஸ், ஆனால் கண்டிப்பாக வெயிட் லாஸ் ரிலேட்டட் வீடியோ தான். அது ஷார்ட் வீடியோவும் லாங் வீடியோவும் கண்டிப்பாக வரும். ஷார்ட்ஸ் வீடியோ மார்னிங்கும், லாங் வீடியோ ஈவினிங்கும் நான் வந்து போஸ்ட் பண்ணுவேன். அந்த வீடியோ கண்டிப்பாக நீங்கள் இனி ஃபாலோ பண்ண போகிற உங்களோட அப்கமிங் டயட்டுக்கு அண்ட் நம்ம ஃபாலோ பண்ண போகிற அந்த 60 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சுக்கு நம்ம எல்லாருக்குமே அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம கிவ் அப் பண்ணாமல் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு நம்மளையே நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் மோட்டிவேட் பண்ணிப்போம்ல, அந்த மாதிரி மோட்டிவேட் பண்ணுறதாகவும் இருக்கும் அந்த வீடியோஸ். உங்களுக்கு இஷ்டம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். அண்ட் உங்களுக்கும் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்கன்னா கண்டிப்பாக 22 ஆன்வர்ட்ஸ் நம்ம வந்து ஃபாலோ பண்ண போகிற அந்த கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் வெயிட் லாஸ் சேலஞ்சை வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இனி நான் வரப்போகிற 5 நாளும் போட போகிற வீடியோவில் என்னோட அந்த டயட்டில் நான் வந்து என்ன மாதிரி ஃபுட் எடுத்துக்க போகிறேன், எப்படி அந்த டயட்டை கொண்டு போக போகிறேன்னு ஒவ்வொரு நாளாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கும் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலை இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு பர்சனலாக எங்கிட்ட வெயிட் லாஸ் ரிலேட்டடாகவோ இல்லை எது ரிலேட்டடான நம்ம போடுற வீடியோஸ் எது ரிலேட்டடாகவும் எங்கிட்ட பர்சனலாக என்ன ஷேர் பண்ணணுன்னாலும் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் எனக்கு டிஎம் பண்ணலாம், இல்லை கமெண்ட் பாக்ஸில் கூட கேட்கலாம். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். நம்மளோட இன்ஸ்டா ஐடி லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். வேணும்னா நீங்கள் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூடியூப் சேனலில் யாரோட வீடியோவாக இருந்தாலும் டெய்லி அப்டேட் பார்க்கும்போது தான் டெய்லி அப்டேட்டை தெரிஞ்சுக்க முடியும். ஃபர்ஸ்ட் டேவை பார்த்துட்டு அப்புறமா ஸ்ட்ரைட்டாக 5th டேக்கு போகும்போது அந்த இன்பிட்வீனில் ஒரு 4 டேஸ் என்ன அப்டேட் பண்ணியிருப்பாங்கன்னே தெரியாமல் 5th டே கேட்குற கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்னே கஷ்டமாக இருக்குது. அதனால் ரெகுலராக அப்டேட் பார்த்துட்டு அதுலேயும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் கேளுங்க. இது என்னோட கைண்ட் ரிக்வெஸ்ட் தான். மற்றபடி நீங்கள் என்ன கொஸ்டின்ஸ் கேட்டாலும் நான் யூடியூப்பில் போடுற வீடியோ ரிலேட்டடாக ஆன்சர் பண்ணுறதுக்கு எப்போவுமே ரெடியாக தான் இருக்கேன். ஹோப் நீங்கள் எல்லோரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு இன்னொரு வீடியோவோட உங்கள் எல்லாரையும் சூப்பராக மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர், பை.